அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு ஒரு கிளீனிங் விடிய விடிய கிளீனிங் பண்ணது, விடிய விடிய ஊருக்கு போனது, இந்த மாரி விஷயங்கள் தாங்க இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வஜ்ஜிக்குட்டியிலேருந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதில பூரா விளக்குனது பூரா வஜ்ஜிக்குட்டி தாங்க. பார்க்கும்போதே தெரியும். நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. பாத்திரம் விளக்கி நான் சொல்லிக் குடுத்ததே இல்ல. ஆனா பார்க்கும்போது என்னையோட நல்லா பாத்திரம் விளக்குறாங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. சரிங்க வாங்க என்ன விஷயம் எதுக்குங்கிறத நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாங்க. குலதெய்வம் கோயிலில் வந்து நோம்பிங்க. அதுக்கு முன்னாடியே வந்து காப்பு கட்டுதல் நிகழ்ச்சிங்க. விடிஞ்சா காப்பு கட்டணும். ஆனால் வீட்டு வேலை நான் சுத்தமாக முடிக்கலைங்க. ஈரோடு போனது, மதுரை போனது, வீட்டு வேலைக்குன்னு 2 நாள் ஒதுக்கியிருந்தேங்க. அது பூரா பகலில் வெளியே ஊர் சுற்றியாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம விடிய விடிய தான் க்ளீன் பண்ணி ஆகணும். நார்மலாக வீட்டை க்ளீன் பண்ணாவே எனக்கு 3 நாள் தேவைப்படுங்க. ஏன்னா நம்ம ஃபேன்சி ஐட்டம்லாம் நிறையா வச்சுருக்குறோம். அதோட சேர்த்து க்ளீன் பண்ணும்போது நமக்கு டைம் அதிகமாகும். ஆனால் வந்து ஒரு டே ஒரு நைட்டு விடிய விடிய வந்து முடிச்சுட்டு விடிஞ்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பி போனோங்க. அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. விடிய விடிய டீ தண்ணி வச்சு குடிச்சிட்டு கரெக்டாக நைட்டு ஒரு 8:30 மணிக்கு அவங்க அப்பா வந்தாருங்க. அதுலேருந்து விளாக் ஸ்டார்ட் ஆகுது. பகல் பூரம் துணி துவைச்சது, காய போட்டது, அதை மடித்து வைக்கிறது, பீரோ ஒதுங்க வச்சது, அந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேங்க. இப்போ கரெக்டாக வந்து மணி 12:30 ஆகுதுங்க. அவங்க அப்பா உள்ள எனக்கு கிச்சனில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு வெளியில் செட் ஏரியாவுக்கு வந்துட்டாருங்க. செட் ஏரியா பார்க்க தான் இங்கே நீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் தூசி தட்டுனா ஊறுப்பட்ட குப்பைங்க. அதான் அவங்க அப்பா மும்பரமாக பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் மறுபடியும் ஒரு டீ, காஃபி வச்சு குடிச்சிட்டு வெளியில் நாங்கள் தான் உட்காந்துருக்கோம். பயங்கர நாய் சவுண்டு. அப்புறம் வந்து இப்போ டேரெக்டாக நான் சாமி ரூமுக்கு வந்துட்டேங்க. சாமி ரூமை பூரா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நேராக ஃப்ரிட்ஜுக்கு போயிட்டேங்க. ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. வீடு டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தால் காய்கறி, மளிகை ஜாமான்லாம் அந்த ஒரு வாரம் வாங்குறத ஸ்டாப் பண்ணிடுவேங்க. அப்போ தான் டப்பாலாம் விலைக்கு போட நமக்கு சௌகரியமாக இருக்கும். கடைசியாக ஃப்ரிட்ஜு வேலை முடிச்சுட்டு வீட்டை கழுவும் போது மணி வந்து ஒரு 2:45 ஆச்சுங்க. பூஜை பாத்திரம்லாம் வீடு கழுவுறதுக்கு முன்னாடியே விளக்கி வச்சுட்டேங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொண்டு சாமி ரூமில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேங்க. வெளியில் செட் ஏரியாவும் சூப்பராக வீட்டுக்கார் கழுவி விட்டாருங்க. அவரும் நல்லா மும்பரமாக எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி வேலை செஞ்சாங்க. ஏன்னா பகலில் என்னால் அவ்வளோ வேலை கம்ப்ளீட் பண்ண முடியல. துணி நாள் தான் துவைச்சேன். வீடு க்ளீனிங் பண்ணவே இவ்வளோ துணி சேர்ந்துருச்சு. அதுவே 2.5 கோடி கிட்ட வந்துருச்சுங்க. அதையும் துவைச்சு கம்ப்ளீட்டாக காய போட்டுட்டு நாங்கள் க்ளீன் பண்ணதில் தண்ணியே சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சுங்க. கீழேயும் தீர்ந்துருச்சு, மேலேயும் தீர்ந்துருச்சு. அடித்தூர் 2 குடம் இருந்துச்சு. அதையும் விடாமல் உறிஞ்சி எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா அந்நேரத்தில் தண்ணி சொன்னால் கொண்டு வர மாட்டாங்க. சரி குளிக்கிறதுக்கு வேணுமென்ட்டு அந்த தண்ணியை பூரா உறிஞ்சி எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் பொருளெல்லாம் மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ கரெக்டாக வந்து மணி ஒரு 4:40 ஆகுதுங்க. மறுபடியும் ஸ்ட்ராங்காக ஒரு கப்பு காஃபி போட்டு குடிச்சிட்டு இந்த காஃபி போட்டு குடிச்சிட்டு நல்லா இளையராஜா சாங்ஸ் பாட்டெல்லாம் கேட்டுட்டு க்ளீனிங் ஒர்க்கு சிரமமே இல்லாமல் ஆனால் கொஞ்சம் டயர்டாக தாங்க இருந்துச்சு. ஆனால் வேலை வந்து கம்ப்ளீட்டாக சூப்பராக முடிச்சாச்சுங்க. வெளியில் பாத்ரூம் ஏரியா மட்டும்தான் இருந்துச்சு. அதையும் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு இப்போ கரெக்டாக ஒரு 5:30 மணி இருக்குங்க. சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதாங்க. வஜ்ஜுக்குட்டி 1 மணிக்கு தான் படுத்தாங்க. அப்புறம் ஒரு 5 மணிக்கு போல் எழுப்பி விட்டாச்சு. அவங்களும் போயிட்டு மங்களகரமாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டாங்க. இப்போ டேரெக்டாக நம்ம திண்டுக்கல் கிளம்பிட வேண்டியதாங்க. குலதெய்வம் கோயிலில் 22 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய கும்பிடு, சாமி கும்பிடு வந்து நிகழ்ச்சி வச்சுருக்காங்க. இங்கே ஊருக்கெலாம் போயிட்டு பத்திரிக்கை சூப்பராக வச்சுட்டு வந்தாச்சுங்க. ஒரு 5 நாள் இருக்கையிலே நாங்கள் காப்பு கட்டுறோங்க. ஒரு வாரம் இருக்கையிலையும் கட்டிக்கலாம். நம்ம பூசாரி வீடாக இருக்கனால முன்னாடியே காப்பு கட்டிடலானுங்க. வீட்டுக்காரர் தூங்காமல் வந்ததுக்கு நல்லா ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டு விட்டு வந்தார். எனக்கு வந்து மல்லிகைப்பூ வாங்கி கையில் கொடுத்துட்டு இதை நீ வாசம் பண்ணிக்கிட்டே வா, உனக்கு மைண்டு புத்துணர்ச்சியாக இருக்குன்ட்டு கடைசியில் கையில் கொடுத்துட்டாரு. அதையும் மீறி எனக்கு பயங்கரமான தூக்கங்க. புடவை வேற கட்டிட்டு போயிட்டேன். தூக்கம் ஒரு பக்கம் தள்ளுது, ட்ரெஸ்ஸு ஒரு பக்கம் காற்றுல பறக்குது. ஊரு போய் சேர்றதுக்குள்ள நான் படாத பாடு பட்டுட்டேன் தாங்க சொல்லணும். குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. காவடிலாம் சூப்பராக தயாராகி நல்லா பார்க்கும் போதே மங்களகரமாக அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நம்ம குலதெய்வம் கோயில் தான் வந்து நல்ல கிராமத்தில் செம்ம சூப்பராக இருக்குங்கிறனால நல்லா போன உடனே செம்ம பாசிட்டிவ் வைப்புங்க. வஜ்ஜுக்குட்டி பொடி தாங்க முடியல, கால் சுடுதான் அப்படின்ட்டு என்னோட நிழலே நடந்து வந்தாங்க. அதை பார்க்கும்போது சின்ன சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அப்புறம் போயிடுச்சுட்டு பிள்ளையாருக்கு சாமி கும்பிட்டு கருப்பண்ண சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு 10 மணி தாங்க. வெயில் அந்த போடுது. அப்பயே தரையில் காலை வைக்க முடியல. அப்படியே பரதநாட்டியம் ஆடிக்கிட்டே இப்போ வந்து உள்ள கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இப்போ வந்து வெள்ளையம்மா தாங்க குலதெய்வம். உள்ளே போயிட்டு மறுபடியும் இங்கே சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே லைனாக ஒருத்தராக காப்பு கட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க.
முதல்ல வந்து மாமா கட்டினாருங்க. அப்புறம் வந்து எங்க வீட்டுக்காரர் கட்டினாரு. அப்படியே ஆள் மாத்தி ஒருத்தரா காப்பு கட்டியாச்சுங்க. நிகழ்ச்சி வந்து ரொம்பவே சூப்பரா நடைபெற்றுச்சு. நாங்க போன உடனே காப்பு கட்டிட்டு வந்துரலான்னு நெனச்சு போனோம். ஆனா அங்க போய் பார்த்தா நெறைய ரிச்சுவல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்கங்க. ஃபர்ஸ்ட்டு காப்பு வந்து அம்மனுக்கு கட்டிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே வரிசையா காப்பு கட்ட ஆரம்பிச்சாங்கங்க. அத்தை, மாமா, வீட்டுக்காரு, வஜ்ஜுக்குட்டி, நானு நம்ம 5 பேருமே வந்து காப்பு கட்டியிருக்கோங்க. நான் +2 படிக்கும்போது சமயபுரம் மாரியம்மனுக்கு ஒரு டைம் மாலை போட்டதாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி தான் விரதம் இருந்து காப்பு கட்டியிருக்கிறது இதுதாங்க தடவை. வீட்டுக்கார் வந்து உள்ள கருவறைக்குலாம் போற வரனால நானும் காப்பு கட்டிட்டு வெளியில எதுவுமே சாப்பிடாம ரொம்ப நம்மளையும் போட்டு மனுஷர் படாத பாடு படுத்துறது. நீ சாப்பிட்டுக்கோன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அவரும் விரதம்லாம் இருக்கனால நானும் விரதம் இருந்துகிட்டே இருக்கேங்க. வெளியில் அவர் போனார்னா ஒரு டீ கூட குடிக்கிறதில்ல. வேலை செய்கிற இடத்துக்கு தண்ணி கொண்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விரதம் வந்து மதியம் மட்டும் சாப்பிடாம காலையிலையும் நைட்டுக்கு மட்டும் சாப்பிட்டுக்கிறோங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு இந்த டே பூரா. எல்லாரும் சூப்பராக சிறப்பாக காப்பு கட்டி முடித்த உடனே அங்கேயே பிரசாதம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க இங்கே புளியோதரை. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் போய் படுத்து தூங்கினவ தான் 4 மணிக்கு தாங்க எந்திரிச்சேன். வீட்டுக்காரு எல்லாருமே அத்தை, மாமா எல்லாம் கோவிலில் வந்து அந்த வரி லிஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு மீட்டிங் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க இங்கே. எனக்கு சுத்தமாக தெரியல. அப்புறம் வந்து முளைப்பாரி சேலை, வேட்டிலாம் கொடுத்துருக்காங்க. அதை கூட நான் போய் வீடியோ எடுக்கவே இல்லை. வந்து படுத்தவ தான் மரண தூக்கம். செமையாக தூங்கி எந்திரிச்சாச்சு. அப்புறம் டீ வச்சு குடிச்சிட்டு ஒரு 5 மணி போல் சூப்பராக ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சுங்க. இப்போ தான் எனக்கு கண்ணே வெளியே வந்துச்சு. காலையிலேருந்து கண்ணு உள்ளே போய் கிடந்துச்சு. அந்த அளவுக்கு பயங்கர தூக்கம். மறுபடியும் எங்கடா கிளம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கரூர் போகிறோங்க. வஜ்ஜுக்குட்டிக்கு வந்து அந்த 10 டேஸ் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்கங்க. அப்போ ஊருக்கு போய் விட்டப்பையும் 2 டேஸில் கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. அதனால் இப்போ போய் வஜ்ஜுக்குட்டியை ஒரு 10 நாள் ஒரு வாரத்துக்கு விட்டுட்டு வந்துடலாம், டைரெக்டாக நோம்பிக்கு வந்துடட்டும் அப்படின்னு நினச்சி கொண்டு போய் விட்டோங்க. என்னென்ன சம்பவம் நடந்துச்சுங்கிறது அப்படியே பின்னாடி வீடியோவில் வரும் பாருங்களே. திண்டுக்கல்லேருந்து கரூர் வரத்துக்கு 2 ரூட்டு இருக்குங்க. இப்போ வந்து நம்ம பைபாஸில் வந்தாச்சு. ஒரே அழுத்து தான் சல்லுன்னு 2 மணி நேரத்தில் இப்போ கரூர் வந்து சேர்ந்தாச்சுங்க. இப்போ பாருங்களேன், ராமானுஜர் நகர் கிராஸ் ஆகுதாங்க. அதுக்கு பின்னாடி குகன் மருத்துவமனை இருக்குங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் 1 இயராக வேலை செஞ்சேங்க. அந்த ஹாப்பியான மெமரிஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு துணி கடையில் வந்து ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமி கும்பிடுக்கு நான் துணி எடுத்து தரேன், நீ போயிட்டு ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி இருந்தால் தச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தம்பியை விட்டுட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு அப்படியே காப்பு கட்டிட்டு ஒரு பிளானை போட்டு ஒரு ஆல் ரவுண்டு எப்பவும் போல் பழனியில் ஆரம்பித்து திண்டுக்கல் வந்து கரூர் வந்து பழனி போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வந்தாச்சுங்க. குலதெய்வம் கோயிலில் சூப்பராக காப்பு கட்டிட்டு இப்போ கரூர் வந்து அம்மா வந்து இங்கே எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. இங்கே நான் புடவை பார்க்குறத விட அந்த ரேட்டை தான் மும்பரமாக பார்த்துட்டு இருந்தேன். இந்த ரேஞ்சில் வேறு கலர் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சூப்பராக வந்து புடவையெல்லாம் எடுத்தாச்சுங்க. ஆனால் புது கடைக்கு போயிருந்தோம். கலெக்ஷன் ரொம்பவே சூப்பராக வச்சுருந்தாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த பிரிண்டட் சாரீலாம் வச்சு பார்த்தீங்க, எனக்கு என்னமோ அது வந்து என் கலருக்கு செட் ஆகலை. எனக்கு நிறக்கவும் இல்லைங்க, ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு. அப்புறம் வந்து எப்பவும் போல் இது ஓல்டு மாடல் தான், ஆனால் வந்து நல்லா பிரைட்டாகவும் இருந்துச்சுங்க. கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருந்துச்சு. பல வருஷங்கிறத என் கல்யாணத்துக்கு அப்புறம் பல்காக ஷாப்பிங் பண்ணது அன்னைக்கு தாங்க. குடும்பமாக சேர்ந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணோங்க. நைட்டு வந்து அம்மா வீட்டிலே தூங்கி எந்திரிச்சாச்சுங்க. அம்மாவும் ஊரில் வந்து சாமி கும்பிடுங்கிறனால காப்பு கட்டியிருந்தாங்க. அதனால் அங்கேயே தங்கியாச்சுங்க. வஜ்ஜுக்குட்டியை விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறனால காலைல எந்திரிச்சு வஜ்ஜுக்குட்டி ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வரவும் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பட்டையும் கிட்டையும் போட்டு தைரியமாக அம்மா போயிட்டு வாங்கம்மா, நான் இருக்கேம்மா, நோம்பிக்கு வரேம்மான்னு டாட்டா பாய் பாய் சொல்லி தாட்டுறாங்க. அடுத்ததாங்க சம்பவமே இருக்குது, வாங்க அதை பார்க்கலாம். வஜ்ஜுக்குட்டியை தாட்டி விட்டுட்டு கணவர் வந்து ரொம்ப நேரமாக அவரே பைக் ஓட்டிகிட்டு இருக்கனால நான் வாங்கி கொஞ்சம் நேரம் ஓட்டிகிட்டு இருந்தேங்க. எனக்கு இதே பைபாஸில் தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பைபாஸில் வந்து வண்டி ஓட்டினேங்க. ஏன்னா பைபாஸ் கிட்ட நான் வண்டி எப்போவுமே ஓட்டவே மாட்டேங்க. இந்த எல்லாத்துக்கும் வந்து ஒரு எதிரி இருப்பாங்க. எனக்கு வந்து இந்த கண்டெய்னர் லாரி தான் என்னோட எதிரி. அதை பார்த்தாவே எனக்கு கை காலெலாம் பரதநாட்டியம் ஆடும். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து ஓட்டு இப்படியே பயந்துகிட்டே இருக்காதான் அப்படின்னு சொல்லி வண்டியை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஜாலியாக ஓட்டிகிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கார வேலைக்கு தாட்டி விட்டுட்டு அன்றைக்கி நான் பயங்கர நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேங்க. எனக்கு வந்து டைலர் கடை வந்து லீவுங்க அன்னைக்கு. சரிங்க, இப்போ வந்து என்னென்ன புடவை எடுத்து
எடுத்தோங்கிறத பார்த்துடலாங்க. இந்த எல்லோ கலர் சாரீ வந்து 250ங்க. அம்மா வந்து ஒரு நல்ல சாரியாக ஒரு 1000 ரூபாய்க்கு பார்த்து எடுத்துக்கொண்டு இந்த ஸ்கை ப்ளூ வித் ரோஸ் பார்டர் தாங்க. செம்ம சூப்பராக ப்ரீமியமாக இருந்துச்சு. குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து வஜ்ஜு குட்டிக்கு இந்த டைம் 2 ட்ரெஸ்ஸுங்க. இது வந்து அத்தையோட புடவைங்க. லைட்டு ஒரு இந்த ஆனியன் கலர்லைங்க. அப்புறம் வீட்டுக்காருக்கும் சூப்பராக ட்ரெஸ் எடுத்தாச்சுங்க. இது கோவிலில் வந்து முளைப்பாரி சாரீ ஒரு 150 பேத்துக்கு சொல்லியிருந்தாங்க. இங்கே அம்மாவுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு முளைப்பாரி சாரியிலே எடுத்தாச்சுங்க. எல்லாத்துக்கும் ஜாக்கெட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எல்லோரும் ஒரே மாதிரி அன்றைக்கி கட்டிக்கலாம் அப்படிங்கிறனால ப்ளவுஸ்லாம் கட் பண்ணி ஓரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி தையல் மிஷினை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்துடலான்னு ஹஸ்பண்ட் வந்து எண்ணெய் விட்டு அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இது வந்து பாப்பாவுக்கு பாவாடை சட்டை தைக்கிறதுக்கு அது ஒரு சாரீங்க. எல்லாமே கட் பண்ணி ஃபால்ஸ் அடிக்கிறது முதற்கொண்டு எடுத்து வச்சுட்டேங்க. இன்னும் நமக்கு ஸ்டிச்சிங் வேலை தலைக்கு மேலே பயங்கரமாக இருக்குது. அப்புறம் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணனால மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு மளிகை ஜாமான் போய் வாங்கிட்டு வந்து எல்லாம் வச்சாச்சுங்க. இது அப்படியே வந்து கையோட டப்பால கொட்டி நம்ம சூப்பராக ஆர்கனைசேஷன் பண்ணிட்டேங்க. ஒரு நேரம் விரதம் இருக்கனால கொஞ்சமாக மாதுளம்பழம் செவ்வாழை பழம்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சுங்க. அன்றைக்கி நைட்டு வந்து வெந்தய சாப்பாடு அப்பளம் தாங்க பொரிச்சிருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு வீடியோவுக்கு வந்து எண்டு டாட்டா பாய் பாய் சொல்லிகிட்டு இருக்கேங்க. ஆனால் இனிமேல் தான் நம்மளோட வீடியோவே ஸ்டார்ட் ஆகுது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு வீடியோவை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பான்னு பெருமூச்சு விட்டேங்க. அதுக்குள்ளே ஒரு எமர்ஜென்சி வஜ்ஜு குட்டி அம்மா நான் வீட்டுக்கு வரேம்மா என்னை வந்து கூட்டிகிட்டு போங்கம்மான்னு ஒரு 11:30 மணிக்கு ஃபோனுங்க. வஜ்ஜு குட்டி வந்து சொல்லிட்டாங்க, அம்மா விடிஞ்சு வாங்க ஒன்றும் அவசரம் இல்லை, காலையில் வந்து என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. பையன் ஒரே அழுகாட்சியும் அவன் அழுகாட்சி அந்த வாய்ஸை கேட்டு நம்ம வீட்டில் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் அப்படிங்கிறனால வீட்டுக்கார பஸ் ஏற்றி விடுங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன். ஆமாம் உன்னையும் தாட்டி விட்டுட்டு நான் வீட்டில் என்ன சும்மாவாக இருக்க முடியும், வா நம்ம 2 பேர் சேர்ந்தே போய் கூப்பிட்டு வந்துடலாம். காலைக்கே போய் கூட்டிகிட்டு வந்திருக்கலாங்க. ஏன் நாங்கள் நைட்டு விடிய விடிய போனோமாங்க. வஜ்ஜு குட்டி வாய்ஸை கேட்டு எங்களுக்கு அங்கே படுத்தாலும் தூக்கமும் வராதுங்க. 2வது அவங்க அப்பாவுக்கு வேலை இருக்குங்க. காப்பு கட்டிட்டு நம்ம பகலில் வெளியில் எங்கேயும் அலையவும் முடியாது. அம்மா ஊருக்கு போகணும்னா மெயின்லேருந்து ஒரு உள்ள 3 கிலோமீட்டர் நடந்து போகணுங்க. அதில் வந்து நம்ம இப்போ காப்பு கட்டிட்டனால நம்ம செப்பல்லாம் போடக்கூடாதுங்க. அவ்வளோ தூரம்லாம் நடந்து போயிட்டு வரதெல்லாம் உடம்ப ரொம்ப வருத்திக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் என்ன பண்ணோம், நைட்டோட நைட்டாக வஜ்ஜு குட்டியை வந்து கூட்டிகிட்டு நம்ம இப்போ வந்து பழனி பஸ் ஏறியாச்சுங்க. வஜ்ஜு குட்டிக்கு எங்களை பார்த்த உடனே தான் மூஞ்சில் அவ்வளோ ஒரு தெளிவே வந்துச்சு. வஜ்ஜு குட்டி இதுக்கு முன்னாடிலாம் போய் இருந்திருக்காங்க இங்கே. ஆனால் இந்த தடவை அவங்களால போய் அங்கே இருக்க முடியல. அவங்க வேறு மாதிரி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டாங்க. இருக்கிறதுக்கு மனசே இல்லை. அதனால் அம்மா என்னை எப்படியாச்சும் வந்து கூட்டிகிட்டு போங்கம்மான்ட்டு ஒரே அழுகாச்சிங்க. அதனால் சரி பையன் சொல்லிட்டான், அவனை அதுக்கு மேலே நம்ம அப்படி வச்சுருக்கக்கூடாதுன்ட்டு நாங்கள் போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோங்க. வந்த உடனே ஃப்ரெஷ்ஷப்பாக குளிச்சுட்டு சமையல் வேலையை கடகடன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா நம்ம வெளியில் சாப்பிட முடியாது. வீட்டில் தண்ணி குடிச்சிட்டு போனால் மறுபடியும் வீட்டில் தான் வந்து தண்ணி குடிக்கிறோம். அந்த மாதிரி நிலமை போயிட்டுருக்குங்க. வெள்ளை நீர் பூசணிக்காய் இருந்துச்சுங்க. அதை போட்டு சாம்பார் வச்சு இப்போ கடிச்சிக்கிறதுக்கு அப்பளத்தை வச்சு ஓட்டிகிட்ருக்குறோம். அவசரமாக இருக்குன்ட்டு குக்கரில் வந்து சாப்பாடு வச்சு அன்றைக்கி காலையில் சூப்பராக சாப்பிட்டுட்டு வீட்டுக்காருக்கும் சாப்பாடு போட்டு வேலைக்கு தாட்டி விட்டுட்டு எனக்கு வந்து கடை லீவாக இருந்தனால அன்றைக்கி வீட்டில் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தேங்க. அன்றைக்கி டே வந்து இப்படி தாங்க ரொம்பவே பரபரப்பாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.